மக்களே இப்போ எங்கே போகிறோன்னா வெள்ளையங்கிரி போகிறோம். மற்றவங்க வீடியோ பார்க்கறதோட இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்களாம் போகும்போனே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ட்ரிப் இது. பார்ப்போம், இவங்கெல்லாம் போகிறோம். ஏன்டா என் வீடியோ பார்க்கணும், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வெள்ளையங்கிரிலாம். எதுக்கு வீடியோ பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, இது வரையும் நான் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடைக்கு கூட நடந்து போய் எந்த பொருளும் வாங்கினதில்லை. பைக்கில் தான் போவேன். இதுவரையும் நான் ட்ரக்கே பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணி நேரம் ட்ரக் பண்ண போகிறேங்க வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கலாம், அது என்ன மாதிரி ஆள், சிவா மாதிரி ஆளுங்களாம் ட்ரக் பண்ணுவோமானே தெரில. இந்த வீடியோவில் உங்களுக்கு செம்ம க்யூரியாசிட்டியாக இருக்கும். நாங்கள் ட்ரக் பண்ணி முழுமையாக அந்த மலையை போய் அடைவோமா மாட்டோமான்றது வீடியோ போவோமா ஃபுல்லாக போயிடுவோம்னு நினைக்கிறேன்ல. அவன் போயிடுவான்னு சொல்கிறான். இவன் கூட சேர்ந்து நாமளும் போயிடலான்னு நம்புகிறேன். பார்ப்போங்க. ஓகே, நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளையங்கிரிக்கு டைரக்ட் பஸ்ஸே இருக்குது. இந்த சீசன் டைமில் டைரக்ட் பஸ்ஸே விடுவாங்க. இப்போ நம்ம போகிற வழியில் ஈஷா பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. நிறைய வீடியோ உங்களுக்கு கன்டினியூ பண்ண தேவையில்லாமல் வீடியோஸ்லாம் போட்டு. ஓகேங்களா கைஸ், நாங்கள் போகிறது பஸ் ஏறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரெட்டு, ஜாமு, அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கு? ப்ரெட்டு, ஜாம் மட்டும் தான். அப்புறம் சாக்லேட்லாம் வாங்கியிருக்கு. மக்களே, இப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறோம். அங்கே வந்து டூ காஸ்ட்லியாக இருக்கும். டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க குளுக்கோஸு, ஆரஞ்ச் சாக்லேட்லாம் நாங்கள் பை பண்ணுறோம். அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் மெடிக்கலில் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் குளுக்கோஸ் வாங்க போகிறோம். அப்புறம் வாட்டர் பாட்டில் கேரி பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள் கம்மியாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது எனக்கு சொன்ன வரையும். ஓகேங்களா, இதுவரையும் நான் போனதில்லை. நம்ம வினீத் மட்டும் தான் இதுவரையும் ஃபஸ்ட் டைம் போயிருக்கான். உன்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லைங்க அந்தளவுலாம் போனேன். இப்போ கைடி எல்லாம் கூப்பிட்டு போகிறேன், என்னதுன்னு தெரியல, பார்ப்போம். இவரை நம்பி தாங்க போகிறோம். எங்களோட கைடு இவர் தான். நாங்கள் எல்லாருமே போகிறோங்க. இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு போகிற வரல உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். வச்சு நம்ம சாக்லேட் மாதிரி இந்த பாக்ஸும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு மாதிரி இந்த இது வாங்கியிருக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படியே இது எல்லாமே பேக் பண்ணிட்டு இன்னும் பயணமே ஆரம்பிக்கலைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கைஸ், நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே போக போகிறோம். மொத்தம் எத்தனை பேர்? 7 பேரா? போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேங்க. இதுதான் பஸ் ஏற போகிறோம். கைஸ், இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் வந்தாச்சு. இப்போ வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து தான் நாங்கள் போகிற வெள்ளையங்கிரிக்கான பஸ்ஸஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ஈஷா போயிட்டு போகலான்றாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் நைட்டு தான் ஏற போகிறோம். அங்கே ஈவினிங் வந்து லைட் ஷோலாம் இருக்குன்றாங்க. ஈஷோவில் முடிஞ்சால் காமிக்கிறேன். அங்கே டைம் இருந்து போனோம்னா பார்ப்போம். நான் ஒன்றும் டிசைன் பண்ண பாருங்கள். வெள்ளையங்கிரின்னு போயிட்டுருக்கு. நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஏதாவது பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து எப்படி ஒரு 1 hour பக்கம் ஜேர்னி இருக்குங்க. நம்ம காந்திபுரத்துலேருந்து இந்த வெள்ளையங்கிரி ஆகிட்டு ஈஷா ஆகட்டும். ஈஷா தாண்டி தான் வெள்ளையங்கிரி போகிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளையங்கிரி பஸ் ஏறி இருக்கோம். கரெக்டாக 1 hour ஆகுமா. போகிற வரல ஈஷா தான் ஸ்டாப்பு. ஈஷா போகிற மாதிரி எங்களுக்கு இல்லைங்க. நாளைக்கு தான் போகிறேன். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு. சீக்கிரமாக நான் தான் போயிட்டு நாளைக்கு வரணும். வெயிலில் வந்து ஏறி இறங்க முடியாது. போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரஷ்ஷு தான், நின்றுட்டு தான் போயிட்டுருக்கோம். பாருங்களேன் மக்களே, தூரத்தில் ஒரு மலை தெரியுதில்ல, ஒரு சன்செட்டோட. அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஈஷா தாண்டியாச்சு. செம்மையாக இருக்கு பார்க்க கிளைமேட்டு. இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. நாங்கள் எந்த ஒரு கேஸுமே கேரி பண்ணல. மேலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வின்டர் டைம்லாம் 0 degree வரையும் போகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாங்க போயிட்டு எப்படி பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோன்னு. அங்கே வந்து ரேட்டு எல்லாமே அதிகம். அந்த அடிவாரத்தில் மேலே மலைக்கு போக ரேட்டு வந்து அதிகம். ஆனால் அவங்களையும் சொல்ல முடியாது. 7 மணிக்கு தாண்டி தான் அவங்க நடந்து தான் கொண்டு போகணும். எந்த ஒரு வண்டி மேலேயும் போகிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம கொண்டு போகிறது நல்லது. ஆனால் காசு வந்து அதிகமாக செலவாகும் அது மேலே. போன டைம் போனதில் இந்த டைம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது என்ன லக்கேஜ், அப்புறம் தண்ணி பாட்டில் வந்து ஆளுக்கு ஒன்று கொண்டு போயிடணும். பத்தாது, எல்லாத்துக்கும் ஒன்று இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஃபுட்டு வந்து கம்மியாகவே கொண்டு போங்க. ரொம்பலாம் மேலே சாப்பிட்டு ஏற முடியாது. ஓகே, சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த டைம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது. போகிற வழி எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். இந்த பஸ்ஸில் வேறு ஆரம் எடுத்துகிட்டே இருக்காங்க. என்னால் வாய்ஸ் கண்டினியூ பண்ண முடியல. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இதோட 3rd டேக்கு என்னோட மைக் கொஞ்சம் மோசம் பண்ணிடுச்சு வீடியோ எடுக்கும்போது.
நாங்கள் வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட் பக்கமே வந்துட்டோம். அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்துட்டாங்க. கீழே கோயிலுக்கு தான் அடி வரும். இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிக்குதுங்க. ஃபுல் ரிசர்வ் தாங்க. வர வழியில் பார்த்துருப்பீங்க, 2 பக்கம் குழி இருக்கும். எந்த ஒரு அனிமல்ஸும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. நாங்கள் இறங்கிட்டு உனக்கு போகிற வழியில் கண்டிப்பாக பண்ணுறது. டிஸ்டன்ஸ் வாங்கி அனிமல்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மொத்தம் ஒரு 1 hour பக்கம் ஜேர்னி இருக்குங்க. நீங்கள் ஏறின கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ஈஷா தாண்டி தான் வருவீங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கணும். உங்களுக்கான ஃபுட்ஸ் கீழே வாங்கிக்கோங்க. ப்ரெட்டு, சப்பாத்தி, ஜாம்ஸு, பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெருசாக எதுவும் கேரி பண்ணாதீங்க, என்னால் நம்ம அவ்வளோ தூக்கிட்டு நடக்க முடியாது. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க சாக்லேட்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் அங்கே போகிற வழியில் ஜூஸஸ்லாம் இருக்கும். நீங்கள் இதுக்கும் கேரி பண்ணிக்கோங்க இங்கேருந்து போகும்போதே, ஓகேங்களா? அப்புறம் மெயினாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது அந்த ஒரு ஸ்டிக்கு. போகிற வழியில் ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸ்டிக்ஸ் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு சொல்கிறேங்க, நம்ம நடைபாதை இங்கேருந்து ஆரம்பிக்குது. பார்ப்போம் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, முழுசாக போய் சேருவோமா சேர மாட்டோமான்னு பல யோசனைகள். முன்னாடி போயிருக்கான் சிவா, அவனை வச்சு தான் போகுமா இல்லையான்னு தெரியுங்க. ஓகேவா, வாங்க போகலாம். ரொம்ப பேச மாட்டேன், ஏன்னா எனர்ஜி ட்ரைன் ஆயிரும் எவ்வளோ பேசுகிறனோ அந்தளவுக்கு. ஓகேங்களா, நம்ம ஆரம்பிக்கலாம். போகிற வழி செம்மையாக இருக்குது. அங்கே இருக்க சன்செட். கைஸ், இங்கே வாட்டர் பாட்டில்ஸாக இருக்குது. முடிஞ்சளவு வாங்கிக்கோங்க எல்லாமே. மேலே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும் இல்லை அவங்க, அதுக்கான காஸ்ட் தான் கொடுக்குறாங்க. தொடருவோமா? கரெக்டாக நம்ம கீழேருந்து மேலே ஏற போகிறோம். கீழே நம்ம நண்பர் இருந்தார், நம்ம நண்பர்கிட்ட பேசுவோம். அதான் அவங்க பேரே சொல்லலைங்களே. சீனு தான். சீனு. இவர் எத்தனை வருஷமாக அதில் இங்கே வச்சுருக்கீங்க கடை? நம்மள ஒரு வருஷம் வந்துட்டு தான். வருஷம் என்ன டைமில் எப்பயுமே ஓப்பன் ஆகும்? அப்படின்னா 2ஆம் மாதம்லாம் ஓப்பனில் இருக்கும். எதுவும் இருக்கும். நாங்கள் தான் ஓப்பன் பண்ணுவோம், நாங்கள் தான் மூடுவோம். அப்படிங்களா? நீங்களும் எந்த ஊரில்? இங்கே மாதம்லாம் இங்கே தான் இருக்கும். அப்படிங்களா? நீங்களாம் நான் மேலே எத்தனை டைம் போவீங்க? மேலே போனதில்லை. நீங்கள் போனதே இல்லை இதுவரை நீங்கள் போனதே இல்லையா? போனதில்லை. என்னதில் சொல்கிறீங்க? போனதில்லை, போவோம். ஏதோ நான் போயிருக்கேன். அப்படியா? என்ன எல்லாரும் சொல்கிறாங்க என்னன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. சிவனை நான் ஏதாவது முதல் தடவை நான் போகிறேன். சிவனை பார்த்தாலே போதும். சிவனை பார்த்தா அதை நம்பி தான் போகிறோம். பெரிய சந்தோஷம். எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு? இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏறினீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. 3 மணி ஆயிடும். 3 மணி ஆயிருங்களா? ஓ, இறங்குறப்ப வந்துடலாம். வந்துடலாம். சரி. ரொம்ப நன்றி இதில் பேசுனதுக்கு. நான் போகிறேன் பாருங்க. ஐஸ் போகலாங்க. எல்லாம் சூப்பரான நண்பர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே போவோம். நம்ம கூட வந்தவனுங்க எங்கே போனானேனே தெரில, விட்டுட்டு போயிட்டானுங்க. இப்போ அவனுங்களே இப்போ நான் தேடணும். பார்ப்போம். கைஸ், உள்ளே வந்தோடனே நம்ம மூங்கில் தடிகள் வாங்கணும். ஒரு தடியோட விலை பார்த்தீங்கன்னா 30 ரூபா பக்கம் இருக்குங்க. ஓகேங்களா? இங்கேயே நிறைய தடிகள் இருக்கும். கைஸ், மேலே ட்ரக் பண்ணும்போது முடிஞ்சளவு ட்ரக்கிங் ஷூஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் எனக்கு நார்மல் ஷூஸ் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஸ்டிக் வாங்கணும்ல, ஸ்டிக்கு நல்லா பார்த்துக்கோங்க. கீழே அடித்து பார்த்து எந்த சராப்பு ஏதாவது எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுருந்தீங்கன்னா இங்கே போகிற வழியிலே இங்கே ஸ்லிப்பர்ஸ் வந்து விடுறதுக்கான இது இருக்குது, விட்டுட்டு போகிறாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுங்காலில் தான் போகிறாங்க. நான் ஷூ போட்டு தான் போகிறேன். எனக்கு பெருசாக வெறுங்காலில் நடந்து பழக்கம் இல்லாதனால, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ட்ரக்கு. நம்ம லோக்கலில் பார்த்தீங்களா, கேட்டிருப்போம் 6 o'clock ஆகும்போது. இப்போ கிளம்புனாலே 3 மணிக்கு தான் மேலே போகணும்னு சொல்கிறாரு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரக்காக இருக்குன்னு. இது ஒருத்தர் சொல்லும் போதும் எனக்கு ஒரு வகையான யோசனைகள் எனக்கு வருது. பார்ப்போம் போகிற வழியில் எல்லாமே என்னென்ன சுவாரஸ்யங்கள், என்னென்ன எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு எல்லாமே. இங்கே எல்லாம் வாங்கிட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி கட்டி இங்கே ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. மேலே ஏறதுக்கு முன்னாடியே கீழே சாமியை வணங்கிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா யானை வந்துருச்சுங்க. அது பார்த்துருப்பீங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து துரத்த ட்ரை பண்ணாங்க.
கொஞ்சம் டேஞ்சர் தான். போகும்போது அடிவாரத்திலே பயங்கர சம்பவங்களோட ஏற போகிறோம். பார்ப்போம்னா என்னென்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே. கைஸ் மேலே வந்தோடனே ஒரு செக்கிங் இருக்குது. ஜஸ்ட் நார்மல் பிளாஸ்டிக் செக்கிங் தான். ஜஸ்ட்டு பாருங்கள், அப்படியே சரியான ஸ்டீஃபு. ஆரம்பிக்கலாமா பயணத்தை? எப்படி இருக்குன்னு கொஞ்ச தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கேயே நிறைய வரவங்கெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க குச்சிகள்லாம். ஓகேங்களா, முடிஞ்சால் நீங்கள் பே பண்ணாமல் இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு டேக்னா. அப்போ நேரம் கேமரா உள்ளே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப ஸ்டீஃபாக இருக்குது கைஸ். இப்போ தாங்க மலையில் ஒரு 10 நிமிஷம் ஏறி இருப்போம். 10 நிமிஷமே அதிகாலை அழுந்துருச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னா இருக்குது, பல மணி நேரங்கள். பார்ப்போம், போயிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. சிவனை பார்க்கறதுக்கு 7 மலைகள் கடந்து வரணும். ஒரு மலைக்கும் பல பெயர்கள், பல அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப கடந்து வந்தது முதல் மலை. பார்க்க செங்குத்தாவும் பல படிகள் அமைந்திருக்கும். மற்ற மலைகளோட முதல் மலை கொஞ்சம் பெருசு. எங்களோட பயணத்தை இரவு நேரத்துல ஆரம்பிச்சோம். பகல்ல சூரியன் சுட்டரிக்காம இருக்கணும்னு குழு போலான இரவல் ஆரம்பிச்சா எங்களுக்கு நடந்ததே வேற. ஏண்டா வந்தோம் அளவுக்கு அந்த சூழ்நிலை எங்களோட மைண்ட் செட்டை மாத்திருச்சு. நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணவே கூடாது. அது என்ன தப்புன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல் எனர்ஜியோட வீடியோ ஸ்டார்ட் பண்ண நானு கேமராவே எடுக்கல பல மணி நேரத்துக்கு. அப்படி என்னடா ஆச்சு, வீடியோவை பாருங்க. கைஸ், ஒரு வழியாக 2வது மலை பக்கம் வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு உண்மையிலே. ஃபஸ்ட்டு இங்கே அண்ணாமலை வந்தோன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, லைட் இருக்குது. போகிற வழியில் கண்டிப்பாக பண்ணுறேன். எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் 2வது மலை அப்படின்னா, இங்கே ஒரு கோயில் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் 2வது மலை பக்கம் வந்துருக்கீங்க. இங்கே தண்ணி பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா, இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ தான் நாங்கள் வாங்கினோம். என் கேங் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்படியே போகிற உள்ள ஹைட்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்ஸாக இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. ஓகேங்களா, ஓகேங்களா, நல்லா தெளிவாக தெரியும். இந்த லைட் இருக்கிறதுல நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளரிக்காய், அந்த வாட்டர் மிலான் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ தான் வாங்கியிருக்காங்க. போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்களா, போகிற உள்ள முன்னாடி பொறுத்தளவு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டயர்டாகுது. அடுத்த மலையில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ரைஸ், போகிற உள்ளே 2வது மலைக்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம். சாக்லேட்லாம் கொஞ்சம். ஓகேங்களா, வாங்கிட்டு போகலாங்க. இங்கே வந்து ஜிபே இருக்கும், பட்டு கேஷ் எதுக்கு எடுத்துருவாங்க. டவர் கிடைக்கலனா கொஞ்சம் சிக்கலாயிரும். கேஷ் கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மேலே வழக்கப்பட நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சுருப்பீங்களாண்ணா கடை? ரைஸ், அதான் தண்ணி. இங்கே ஒரு தண்ணி வேறு இது இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கரை மட்டும் வினிதா ஸ்டிக்கர் கம்மியாக, இந்த ஸ்டிக்கர் மட்டும் பிரிச்சிடாதீங்க. ஒரு பாட்டில் 20 ரூபீஸ் உள்ள சார்ஜ் பண்ணுறாங்க. திரும்பி நம்ம போய் கொடுக்கும்போது அந்த ஸ்டிக்கர் கொடுத்தோம்னா காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இங்கே ஷாப்ஸ் இருக்குங்க. நாங்கள் சாக்லேட்ஸ் வாங்கி போட்டுகிட்டே இருக்கோங்க. பாருங்களேன் கிளைமேட்டு, கிளைமேட்டுன்ற பாருங்கள், லைட்டு. போகலாங்க. எங்களோட வந்த ஒரு நண்பர் மட்டும் போயிட்டார் முன்னாடியே. நாங்களே இனிமேல் தான் கிளம்புறோம் எல்லாரும். சிவா நீங்கள் ஆர்வலோட எதிர்பார்த்த சிவா இங்கே இருக்காரு. ரைஸ், 2வது மலையை தாண்டியாச்சு. சாமியை கும்பிட்டு போகலாம். ரைஸ், 3வது மலை தொடக்கங்க. ஒரு மலைக்கும் ஒரு கோயில் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, மக்களே தண்ணி கசியுது. மக்களே, 3வது மலை பாதியில் இருக்கோம். இப்போ தாங்க ஃப்ளாட்டான சர்ஃபேஸான ரோடு கிடச்சிருக்கு. ஃப்ளாட்டானா கல் இல்லை, மண் மாதிரி இருக்குது. பாருங்களேன்,
கல்லுக்கல்லாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏதாவது ஸ்டாப்பில் 3rd to 4th ஹில்லோட ஜாயினிங்கில் சந்திக்கிறேன். ரைஸ் 3வது மலை பாதியில் தண்ணி இப்படி தாங்க வரும். செகண்ட் பிரேக் எடுத்துருக்கோம். பிஸ்கெட்ஸு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு போரெலாம் கண்டினியூ பண்ணுறாங்க. ரைஸ் இதாங்க கெட்டப்பு. இப்போ 5வது மலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இப்படி தாங்க இருக்குது. கொஞ்சம் பரவாயில்லைங்க. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் தூங்குறாங்க. நாம் தூங்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேட் ரொம்ப கம்மியாகும் டிகிரி. பார்ப்போம் மேலே போயிட்டு என்னென்னு. நீங்கள் யாரும் மேலே போய் ஸ்டே மட்டும் பண்ணாதீங்க. நாங்கள் பண்ண தப்பே அதுதான். ஸ்டே பண்ணனால எங்களுக்கு 3 வாரம் ஏன்டா வந்த அளவுக்கு மென்டாலிட்டி ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வீடியோவை பாருங்கள். ரைஸ் ஒரு தெரியும் நினைக்கிறேன். முன்னாடி பாருங்கள் போகிறாங்களா, மறைஞ்சிடுவாங்க பாருங்கள். அவ்வளோ ஃபாகா பனியா இல்லை புகையானே தெரியல. மூவ் ஆகுது பாருங்கள். வியூலாம் ஒன்றுமே தெரியல. இப்போ ஒரு க்ளவுடுக்கு மேலே இருக்க முன்ன கூட கொஞ்சம் வியூ தெரிஞ்சிச்சு. இப்போ வியூ கூட தெரில மக்களே. இங்கே நிறைய இடங்கள்லாம் இருக்குது ஸ்டே பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்டே பண்ண போகிறதில்ல. முன்னாடி போக போகிறோம். போயிட்டு இந்த மலையை முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக். 5th இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறது. 5th ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே சமயம் காற்றடிச்சா மண் கீழே இருக்க மண் பறக்குதா. கிளைமேட்டை பாருங்கள். முன்னாடி போகிறதே தெரில. ஒஸ்ட்டுங்க, செம ஒஸ்ட்டு. முன்னாடி போகவே முடியல. முன்னாடி என்ன இருக்குன்னே தெரிலிங்க. டேஞ்சர் தான் அது. அனிமல்ஸ்லாம் என்ன வந்தால் கூட ஸ்பாட் பண்ண முடியாது. என்ன அனிமல்ஸ்னு தெரிஞ்சு நம்ம போகவே முடியாது போல். அவ்வளோ இதாக இருக்குது. தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழெலாம் பார்த்து தான் போகணும். எங்கே கல் இருக்குன்னு தெரியாது, எங்கே டவுனு இருக்குன்னு தெரியாது. இப்போ டவுனில் இறங்கி திரும்பி அப்பில் ஏறிக்கிட்டு இருக்கோங்க. அப்பா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே. சிறு சிறுன்னு அடிக்குதுங்க. ஃபாக் மக்களே. போவோம். பாருங்க மகளே, வாட்டர் போயிட்டுருக்கு. பர்சனே தெரியல எனக்கு. ஒரு 10 மீட்டர்ஸ் கூட இருக்காது. நம்ம ப்ரோ இருக்கார் தெரியுதா? பக்கத்தில் தான் தெரியுது தனுஷ் ப்ரோ இருக்கிறது. இங்கே நிறைய ஃபாரினர்ஸும் வராங்க. ஒரு சில பேர் நம்மள மாதிரி நிறைய பசங்களும் வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா, போவோம் முன்னாடி. பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும். நானும் தனுஷ் போயிட்டுருக்கோம். அவனுங்க பின்னாடி வரானுங்க. மக்களே இவ்வளோ நேரமாச்சு பாதையாச்சு தெரிஞ்சு, பாதையே தெரிய மாட்டேங்குதுங்க. 11 பக்கம் இருக்குங்க. வெதர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அப்படிங்க என்ன தெரியுதான்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்டீஃபு. தெரியுதா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டீஃபாக வந்துருக்கோம். போதுங்க கீழே அது வரையும் போகுது. செம்ம ஸ்டீஃபாக இருக்குது. இப்படி தான் இருக்குது பாருங்கள். போவோம், போயிட்டே இருக்காங்க. டைம் ஒரு 12:30 பக்கம் இருக்கும். இந்த டைமில் குளிக்கிறாங்க மக்களே. வாட்டர் கிராசிங் இருக்குது. தாண்டிட்டு இவ்வளோ நான் பண்ணுறேன் பாருங்க. தண்ணி அப்படியே போகுது. தெரியுமான்னு தெரில. சத்தம் கேட்குதா? எல்லோரும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு குளிச்சுட்டு 5வது மலை முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு மலை தான். சரி 6வது மலை முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு மலை தான். போயிடுவோம். ஒரு சாமியை கும்பிட்டு போகலாம்.
கைஸ் எல்லாம் குளிக்கிறாங்க, நாங்கள் இதுக்கு தயாராக இல்லைங்க. செம்ம சில்லுன்னு இருக்கு தண்ணி. இவங்கெல்லாம் குளிக்க போகிறாங்க, நிறைய பேர் குளிச்சுட்டே இருக்காங்க. கைஸ் குளிக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். நாங்களாம் குளிக்க போகல, நாங்கள் அந்தளவுக்கு தயாராக இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா குளிங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஓகேங்களா, அங்கே தான் ஏறினோம்னா வந்த டெஸ்டினேஷன் போயிடலாம். வந்துட்டு எப்படியோ போகும்போது தெரியுங்க எங்கள் கெதி எல்லாமே. ஓகேங்களா, அப்படியே போகிற வழில ஒரு சில விஷயங்கள் காமிக்கிறேன். எந்தெந்த மலை எப்போ கடந்தோன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய இடத்துல ஸ்லிப்பரியாக இருக்குது. இப்போ அந்த 5th மலையிலேருந்து 6th மலை போகிற வழியில் அந்த டவுனில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்டிஃப் ஒரு பாறை, அப்படியே கை வச்சு கிளைம் பண்ணி தான் ஏறணும். ஒரு வழியா ஒரு 6.5 மணி நேரம் இதுக்கப்புறம் மேலே வந்துட்டோங்க. பார்த்தீங்களா, போகலாங்க, சாமியை பார்ப்போம். இங்கே வெயிலோட இருக்கிறது, விண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தூரல் போடுறதா எக்ஸ்ட்ரீம் விண்டுங்க, எக்ஸ்ட்ரீம் விண்டு. அப்படி பறகுது எல்லாமே, ஆலையை தள்ளிடும் போல. போயிட்டுருக்கோம், வந்துட்டோம். ஐஸ் செம விண்டுங்க. ஐஸ் நம்ம கூட வந்த 3 பேர் காணோம், தேடிட்டு இருக்கோங்க. மேலே வந்துட்டோம், நாங்களும் கூப்பிட்றோம். எங்கேன்னு தெரியல, எங்கள் முன்னாடி போயிட்டாங்களா இல்லை எங்களுக்கு முன்னாடி வராங்களா, எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. எங்களுக்கு டவர் இருக்குது, பட் அவங்களுக்கு இல்லை. மேலே வந்துட்டோம், செம விண்டு. இப்போ எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு நம்மளுக்கே நடுங்குது கைக்கு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மழை வேறு பெய்ஞ்சுங்க. நாங்கள் படுத்துட்டு இருந்தோம் ஒரு ஏரியாவில், மழை பெஞ்சு பல்லாம் நடுங்குது மக்களே. வந்து கீழே வரைக்கும் அடிவாரத்துலேருந்து செப்பல் தொட்டு வந்து இங்கே கழட்டி விட்டு போகிறாங்க. அந்த குளிக்கிற இடத்துல நம்ம பாத்ரூமில் வந்து ஒரு துணி போட மாட்டோம். ஆனால் நம்ம ஆண்டி சொன்னீங்கன்னா அப்பனோட தீர்த்தத்தில் எல்லாருமே குளிச்சுட்டு துணி போட்டு வர்றோம். அதனால தயவுசெய்து வர்ற பக்த கோடிகள் அவங்க பொருளை அடிவாரம் கொண்டு போனாலும் கூட இந்த மலையை நம்ம பாதுகாத்துடலாம். மக்களே 5:30 பக்கம் இருக்கும், நினைக்க முடியல. இப்படி இதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க பாருங்களேன். இந்த ட்ரம்மெலாம் நடக்கிறதுக்கே இங்கே வேஜாராக இருக்குது. ட்ரம்மு இங்கே இருக்க வேலுங்க, தண்ணி லிட்ரு 10 லிட்டருக்கு எல்லாம் வச்சுருக்காங்க உள்ள சாமிக்கு. ரெண்டு பயங்கரமாக இருக்கும். கீழே போய்ட்டு பேசுகிறேன் மக்களே. டைம் ஒரு 6:15 பக்கம் ஆகுதுங்க. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, சில்லுன்னு காற்று. இவ்வளோ நேரம் போயிட்டு வந்ததுக்கு செம்மையாக தான் இருக்குங்க. மறுபடி காமிக்க கைஸ், நான் எங்களோட ட்ரிப் இந்த ஒரு ட்ரக்கிங் ஆரம்பித்து கரெக்டாக இப்போட 12 hours முடிய போகுதுங்க. இப்போ தான் இன்னும் எங்களுக்கு 3 மணி நேரம் சொல்லவே முடியல. ஏன்டா வந்த நிலைமைகள்லாம் போயிடுச்சு. ஏறது கூட எங்களுக்கு பெருசாக தெரில. அங்கே போய் மேலே உட்காந்து தெரியுமா, நாங்கள் உட்காந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை பெய்யுது, குளிர் அதிகமாகுது, எங்கே உட்காரதுக்கு இடம் இல்லை, செம்ம இதாகிடுச்சு. அந்த ஒரு 3 மணி நேரம் நாங்கள் பட்ட பாடு இருக்கே, முடியலைங்க. இன்னும் 6 மலைகள் இருக்குது ஓகேங்களா. இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்குமா, 5 மணி நேரம் இருக்குமா? இல்லை 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வச்சுக்கலாம். 3 மணி நேரம் அதிகமாக வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் மொத்தம் ஒரு 15 to 16 hours டிபெண்ட்ஸ் அப்பான் யூ தான். நீங்கள் ஏறுறீங்களோ பாதியிலே திருப்பி போகிறீங்களோன்னு. நல்லா திரும்பி போயிருந்தேன் நினச்சேன் பாதியிலே, எப்படியோ ஏறிட்டேன். எனக்கே அதிசயமாகுது ஏறணுன்னு பார்த்தா. பின்னாடி நல்லா இருக்குது, எழுங்க ஒரு ஃபோட்டோ.
சிவா என்ன ஒன்று வந்துடுறா. இந்த வெள்ளையங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சீ லெவல்லேருந்து 1840 மீட்டர்ஸுங்க. ஓகேங்களா, அவ்வளோ மேலே இருக்குது. ஷாப்ஸ்லாம் இருக்குது, மூலிகை, அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, டீ அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்குங்க.